ஆ நல்லா இருக்கேன். உள்ள அவ்வளோ கொடுமையாக இருக்குங்க. இந்த கே செக்ஸாக இருந்துச்சு, ரொம்ப சூசைடிக்கல் தாட்ஸ் வர ஆரம்பிச்சது. மெத்த பையனுங்கிறதெல்லாம் ரொம்ப பணக்காரங்க எடுக்கிறது. நெஞ்ச நிமித்திட்டு சண்டைக்கு போய் நிற்பேன். எனக்கு ஒரு கோவம் வந்தானா இந்த அளவுக்கு கூட நான் எடுத்துக்க மாட்டேன். யாராவது வந்து பார்த்தா உங்க கூட சண்டைக்கு வந்தாலுமே நீங்கள் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு அவாய்ட் பண்ணிப்போங்க. வணக்கம், நான் உங்கள் வாசன். நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இந்த வீடியோ பார்ட் 2 வீடியோ. சப்போஸ் யாராவது பார்ட் 1 பக்கம் பார்ட் 2க்கு வந்திருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கூட நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், நல்லாவே புரியுங்க. அதாவது பார்ட் 1ல் வந்து பண்ண நம்ம ஜெயிலுக்கு வந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சொல்லியிருந்திருப்போம். இப்போ வந்து பண்ண தூங்கி எந்திரிச்சதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 சாரி. என்னென்னாங்க டெய்லி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days அதனால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. எதனாலனா எனக்கு அப்ரூவல் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் வந்து நம்ம பசங்க நிறைய பேர் கமெண்டில் போட்டிருந்தீங்க, வசா நீங்கள் வந்து வீடியோ டைமிங்கை கம்மி பண்ணுன்னு சொல்லி நிறைய விஷயத்தை கட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அதனால் கட் பண்ணாமல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஈவன் தான் எதுவுமே கான்ட்ரவர்சியும் ப்ராப்ளமும் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம கான்ட்ரவர்சிஸ்லேருந்து அவாய்ட் ஆகிற ஆளுங்க. வி அவாய்ட்ஸ் கான்ட்ரவர்சிஸ், பட் கான்ட்ரவர்சிஸ் லைக்ஸ் அஸ். நம்ம என்னங்க பண்ணுறது? ஸோ அதனால வந்து பண்ணால் எல்லாமே வந்து பண்ணால் லீகல் அட்வைசஸ் எடுத்துகிட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால வந்து பண்ணால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2ஓடு முடிக்கலாம்னு நினச்ச வீடியோவை பார்ட் 3க்கு மூவ் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. பிடி விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே பேசி அப்ரூவல் வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டிடிஎஃப். அதனால தான் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்மளால் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது. அண்ட் வந்து பிடினா எல்லாருமே தப்பாக நினச்சிட்ருக்காங்க. தப்பாக நினைக்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. அதை பற்றிலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் பேச முடியாது, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவோட கண்டினியூட்டியெல்லாம் பேசுவோம். நம்ம சேனலுக்கு அப்போ வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிடுங்க. டிடிஎஃப் இனிமேல் தினமும் காலைல 11 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம ட்விட்டர் சேனலில் vlog வரும். கஷ்டமாக தான் இருக்குது எனக்கும். ஒரு வாட்டி சொல்லிவிட்டு எப்போ கரெக்டாக போட்டுட்டு இருந்தோம் இந்த வாட்டி, பட் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இனிமேல் மிஸ் ஆகாதுங்க. ஓகேங்க, இதுக்கப்புறம் வந்து பண்ணால் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் டிடிஎஃப். கடவுள் நம்மளை கை விடலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டேன். காலைல 6 மணிக்கு வந்து பண்ண திறந்து விட்ருவாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும், காலையில் 6 மணி ஆனால் திறந்து விட்ருவாங்க போல் அப்படின்னு சொல்லி. ஆனால் மறுபடியும் எப்போ மூடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரில. அதுக்கப்புறம் என்னால் எந்திரிச்சு போக முடியாது இல்லைங்க. ஏன்னா நமக்கு ஸ்பைன் ஃப்ராக்சர் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக ஒலி இருக்கும். அங்கே தான் ஒரு மேட்டர் என்னென்னா, இப்போ நான் தூங்கி எந்திரிச்சிட்டேன். தூங்குற வரைக்கும் இங்கேயும் மட்டும்தான் வலி. தூங்கி எந்திரிச்சிட்டேன்னா என் உடம்பு ஃபுல்லாக வலி இருக்கும், கையிலேயே சேர்த்து. உடம்பு ஃபுல்லாக அந்த வலி போயிருக்கும். என்னால் காலையில் எந்திரிக்கவே முடியல. எப்படி நான் எந்திரிக்க போகிற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே உள்ளே படுத்துக்கிட்டே இருந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20-30 பசங்க கூட்டமாக வந்துட்டாங்க நம்ம ரூமுக்கு. டிடிஎஃப் வாசன் ப்ரோ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் வந்து பண்ண ஒரு 20-30 பேர் வந்துட்டாங்க. அப்போ வந்து மதிப்புமிக்க காவல்துறை அவர்கள் வந்து அவர் இங்கே தான் இருக்க போகிறாரு, போங்க எல்லாம் ஒரு ரூமுக்கு போங்கன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க வந்தாங்க. எல்லாம் நல்லா விசாரிச்சாங்க. எனக்கு அந்த இடத்துலையுமே ஒரு வருத்தம் என்னென்னா, என்னடா இது நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறாங்க, இவங்க இங்கே இருக்காங்களே, ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க, என்னப்பா ஆச்சு அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. இந்த ஒரு சிறையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 100% கைதிகள் இருக்காங்கன்னா 80% பேர் மதுக்கு போதைகளுக்கு அடிமையாகி அந்த போதையில் தப்பு செஞ்சுட்டு உள்ளே வந்தவங்க தான் அந்த 80% பேர். அந்த 20% பேர் போதை இல்லாமல் வந்திருப்பாங்க. அதை விட்டுருங்க. அது வேறு ஜோனர். அதை பற்றி பேசுவோம். கஞ்சா தான் அதிகமான பேர் அடிச்சுட்டு உள்ளே வந்திருப்பாங்க. ஏன்னா சரக்கோட கஞ்சாவோட விலை தான் கம்மியாக. இதெல்லாம் நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். க்ரைம் நடக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சாவும் மதுவும் தான். இந்த 2 விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 80%ல் 40-50% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக்சோ கேசஸ்னால அதிகமாக வருவாங்க. போக்சோ கேசஸ் ஒரு 100% இருக்குன்னா ஒரு 100 பேர்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். அதில் 50 ஃபேக் கேசஸ், 50 ஒரிஜினல் கேசஸ். அந்த 50 ஒரிஜினல் கேசஸை கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு கோவம் வரும். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி சொல்கிறதுனாங்க, ஒரு இது நடக்குதுன்னா தட்டி கேட்கக்கூடிய ஆள், ஏதாவது ஒரு அநியாயம் நடக்குதுன்னா தட்டி கேட்கக்கூடிய ஆள். நீங்கள் நம்ம வ்ளாகில் ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய டிடிஎஃப் தெரியும். ஒரு 3 வயசு குழந்தை என்னங்க பண்ணியிருக்கோம்? 3 வயசு 4 வயசு குழந்தை என்னங்க பண்ணியிருக்கோம்? அந்த குழந்தை பெண் குழந்தைங்கிறதுனால அந்த பெண் குழந்தையை கற்பழித்து கொன்னவன் உங்கள் முன்னாடி வந்து நின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒருத்தன் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களோட பிளாக்ல மேலே ஃப்ளோரில் இருந்தானா. அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு கோவம் வந்தானா. ஏன்னாங்க நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டில் எத்தனை பெண் குழந்தைங்களை நம்ம வளர்க்குறோம், எவ்வளோ சொந்தக்காரங்க குழந்தைங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை, பச்சிலம் குழந்தை, அந்த குழந்தைக்கு பேசக்கூட வராதுங்க, ஸ்கூலில் கூட போயிருக்காதுங்க. அந்த குழந்தையே ஒருத்தன் கற்பழிச்சிட்டான்னா நம்ம ஒவ்வொருத்தனோட ரத்தமும் கொதிக்காது. அந்த மாதிரி தான் எனக்கு கொதிச்சுது. இந்த மாதிரி நார்மலாக பேசும்போது புகழ்நாட்ட பேசும்போது புகழ்னாக்கும் சரியான கோவம். ஸோ வந்து புகழ்னாவும் நானும் நல்ல க்ளோஸு. அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணனும் சொல்லுவார், வாசா அவனெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும் வாசா. அவர் ஆக்சுவலி மதுரையில் ஸ்லாங்லேயே சொல்லுவார்,
அவனெல்லாம் தூக்கி போட்டு வெளுன்னு வெளுக்கணும் வாசா அப்படின்லாம் கோவமாக பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில சில்லறைங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோவங்கள் வரும். சிச்சா இது இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி போக்சோ கேசஸ்க்கு வந்து இந்த தாண்டிட்டு வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி உண்மையான போக்சோ கேசஸ்லாம் இருக்குது. அங்கிளுங்க நிறைய பேர் இருப்பாங்க, உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தவறுகள் செஞ்சுருப்பாங்க, சரிங்களா. ஆனால் இன்னொரு 50% இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் 2 வகை, ஒரு 20 நிறைய வகைகள் இருக்குது. சும்மா நான் எனக்கு தெரிஞ்ச வகையை சொல்ல, ஒரு 25% யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. நம்ம எல்லாருமே ஸ்கூல் லைஃப்பில் லவ் பண்ணியிருப்போம், நம்ம எல்லாருமே லவ் பண்ணியிருப்போம். ஒருத்தங்க ஒரு மாதிரி லவ் பண்ணுவாங்க. சில பேர் 12th படிக்கும்போது 12th பொண்ணை லவ் பண்ணுவாங்க, சில பேர் 11th படிக்கும்போது 12th பொண்ணை லவ் பண்ணுவாங்க, சில பேர் 12th படிக்கும்போது 10th பொண்ணை லவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த கேட்டகரிக்கு வந்தாங்க, 12th படிக்கும்போது 10th பொண்ணை லவ் பண்ணுறவங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குங்க, நிறைய சொல்கிறேன். இப்போ 12th படிக்கும்போது 10th பொண்ணை ஒருத்தங்க லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் 12th, அவனுக்கு இன்னும் 18 ஆகலை. இந்த பொண்ணு 10th, அந்த பொண்ணுக்கு 18 ஆகலை. அந்த பொண்ணு 11th 12th வரும்போது அந்த பொண்ணு இன்னும் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கு, அந்த பொண்ணு இன்னும் 18 ஆகலை. ஆனால் இந்த பையன் காலேஜ் செகண்ட் இயர் போயிட்டா, 18 வயசை தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க வீட்டில் வந்து இந்த விஷயங்கள் தெரிய வரும்போது, இல்லைன்னா ஸ்கூல் லைஃப்லேயே தெரியும் போது, 18 வயசை இவன் தாண்டினக்கப்புறம் இந்த பிரச்சனை அவங்க வீட்டில் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. பொண்ணை எதுவும் பண்ண மாட்டாங்க. பொண்ணுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆமாம் நானும் தான் லவ் பண்ணேன் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரிமாண்ட் பண்ண பசங்களை நான் நிறைய பேர் பார்த்தேன். ரொம்ப மனசு வலிச்சுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனி ரூமில் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பண்ண மாற்றினாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு ரூம்லேயே 50 பேர் 40 பேர் இருப்பாங்க. பிளாக் ஏன்னு நினைக்கிறேன், நியூ பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ பிளாக்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியாமல் தப்பு செய்யக்கூடியவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போடுவாங்க. என்ன வந்து குவாரண்டைன் பிளாக்ல வச்சுட்டு தான் இந்த நியூ பிளாக்ல போட்டாங்க. அப்படி வந்து பண்ணால் அங்கே எல்லாருமே இருப்பாங்க. இங்கே வந்து பண்ணால் நான் தனியாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பண்ணவங்க, ஃப்ராட் கேஸ் பண்ணவங்க, போக்சோ கேசஸ், ட்ரக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேசஸ் இருக்கும். அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் நம்ம இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே இருந்தார். ஆக்சுவலி இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் மூடியே வச்சுருந்தேன். ஏன்னா இது சொன்னோம்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் கெட்டு போகுமே அப்படின்னு நான் சொல்லாமல் இருந்தேன். அவரும் நானும் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி அவர் சொல்லியிருந்தார், உள்ளே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை கூட தங்கம் செல்லம்லாம் கூப்பிட்டான் அந்த பையன். ஸோ வந்து போலீஸ் ஏன்னு சொன்னாங்க. ஏங்க இவ்வளோ வருஷத்தில் கிட்டத்தட்ட 1200-300 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். என்னை விட ஒரு வயசு அதிகமாக இருக்கிறவங்கள நம்ம யாராவது செல்லம் தங்கம்னு சொல்லி பேசியிருப்போமா? ஏங்க நான் கோயம்புத்தூருங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே சாமி, தங்கம், கண்ணு, மயில், ராஜாத்தி, என்னடி அறிவு பண்ணுற, என்னடி தங்கம் பண்ணுற, இப்படி தான் நாங்கள் பேசுவோம். எங்களோட வயசில் சின்ன பையனாக இருந்தால் அவங்கள நாங்கள் செல்லம் தான் கூப்பிடுவோம். பாடா போடான்னு பேசுனா எங்கள் ஊரில் அது வந்து கௌரவ குறைச்சல். என்ன வந்து ஒரு அண்ணன் வந்து பார்த்தா டேய் அப்படின்னு கூப்பிட்டா நான் அது கௌரவ குறைச்சலா பார்ப்பேன். நான் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்ச நிமித்திட்டு சண்டைக்கு போய் நிற்பேன். அந்த மாதிரி வந்து பார்த்தா நம்ம வாடா போடான்னு பேசினாலும் சின்ன பையனை மட்டும் சண்டைக்கு வருவான். அதனால சாமி, தங்கம், மயில் அப்படின்னு தான் நாங்கள் பேசுவோம் எங்கள் ஊர் சைடில். நம்ம பொட்டாட்டம் இருந்துட்டு இருக்கோம், இவங்க என்னடான்னா என்னென்னமோ பேசுகிறானுங்க. அதெல்லாம் வந்து பண்ணால் நான் கம்முன்னு இருந்தேன். எதனாலன்னா அங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. அவர் வந்து நிறைய நல்ல விஷயம் செஞ்சார். அதனால தான் வந்து பண்ணால் நான் வெளியே வந்து அவரோட பேர் கெட்டுரும். அதுவும் இல்லாமல் இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு. நான் லைவில் கூட சொல்லியிருப்பேன், நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு. சரி இந்த விஷயத்தையே சொல்ல வேணாம், அவர் ஏதோ மனுஷன் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். என்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னாங்க, கூட இருக்கிற நிறைய பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் வந்து பண்ண வெளியே போகும்போது அன்றைக்கி தான் நிறைய அவங்க ரூமில் இருந்த சிறைவாசிகள்லாம் நல்லா சாப்பிட்டாங்களாம். ஒரு 30-40 பேர் இருப்பாங்க அந்த சிறையில். அந்த சிறை இதில் அவர் இருந்த அதே ரூமுக்கு தான் நான் போனேன், அதாவது நியூ பிளாக்ல. அவங்களாம் வந்து பண்ண நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவரை பற்றி ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. எப்படின்னா அவரையும் அவங்க ஒய்ஃபையும் கம்பேர் பண்ணி அவங்கள பாடி ஷேம் பண்ணி, அதெல்லாம் நான் எடுத்துக்க கூட, இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கூட நான் எடுத்துக்க மாட்டேன். ரவீந்திரன் அண்ணன் நீங்கள் வந்து பண்ண இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லி தெரியாத விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்காதீங்க. தேவையில்லாம உங்க வாயை கொடுத்து உங்க வாயை புண்ணாக்கிக்காதீங்க. நம்மளோட வீடியோ ரெகுலரா வாட்ச் பண்ணக்கூடிய என் பசங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 48 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் ஆக போறாங்க. அவங்களுக்கு தெரியும், என்னை விட ஒரு வயசுல அதிகமானவங்க வந்து பண்ணா எனக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்காதா? நான் ஒரு மெச்சூர்டான பர்சன் கிடையாதா? எங்க சாதாரண ஒரு இடத்துல இருந்து கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து உட்காந்துருக்கோம்னா அதுல வந்து ஒரு சுய புத்தி இல்லாமல் வந்திருக்க முடியுமா? அது எப்படி அவர் வாய்ப்புசாமல் பேசினாருன்னு எனக்கு தெரில. ஸோ வந்து பேசினா நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் எனக்கு வந்து அண்ணன் உங்கள் மேலே எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ரவீந்திரன் அண்ணன் என்னன்னா, அங்கே இருக்கிறவங்களாம் என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா பிஸ்கட்டு கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. அது எனக்கு புரியுது. அதை வந்து அரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா நானும் தான் இருந்தேன், என்னோட ஸ்நாக்ஸையும் தான் என்கிட்ட கேட்காமலாம் எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா உரிமையோடு எடுத்து சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேட்டு தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய நான் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க, நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா வந்து நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன்னு சொல்லி நம்ம பசங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு தெரியும். அதனால வந்து பண்ண நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. நிறைய பசங்க வருவாங்க. அதே மாதிரி வந்து பண்ண என் மேலே சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க.
கூட இருக்க சிறைவாசிகள் இந்த பையனை பார்க்க அடிக்கடி வேறு செல்லு வேறு பிளாக்லேருந்து ஆள் வராங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா உள்ளேருந்து நிறைய பசங்க வருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்னை உண்மையாகவே நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்கங்க. எனக்கு கை உடைஞ்சிருக்கு, முது உடைஞ்சிருக்கு. ரவீந்திரன் அண்ணாவையுமே நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வந்து ரவீந்திரன் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. என்னதான் அவர் பண்ணது தப்பாக இருந்தாலும், தெரியாத விஷயத்தை இப்படி ஒரு மீடியாவில் வந்து அப்படி தப்பாக பேசியிருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டதும் அவர் நல்ல விஷயங்கள் செஞ்சதும் எனக்கு கண்டிப்பாக ஓப்பனப்பாக சொல்லி தான் ஆகணும். அவர் வந்து கடைசி நாள் போகும்போது வந்து பண்ண எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாருன்னா நைட் எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ அவர் தவழ்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த செவரு பிடிச்சி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாராம். அங்கே இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க. இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. என்ன விஷயம் சொன்னாங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தவழ்ந்து போகும்போது பிடிச்சி மேலே ஏற ட்ரை பண்ணும்போது இது பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 230 கிலோ 200 கிலோ இருப்பார். அப்போ கீழே வந்தால் எவ்வளோ சவுண்ட் வரும், அவ்வளோ சவுண்ட் வந்து எல்லாம் எந்திரிச்சு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தங்களை பற்றி நிறைய ரூமர்ஸ் வரதாங்க செய்யும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சர்ஸான பீப்புள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச முகங்கள்னால் நிறைய வந்து காசிப்ஸும் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த காசிப்ஸ் எல்லாம் நம்பக்கூடாது இல்லை. பட் இருந்தாலும் அந்த மனிதர் வந்து பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அவருக்கு மேலே ஒரு மதிப்பு இருந்துச்சு, அவர் மேலே வந்து பண்ண ஒரு கருணை இருந்துச்சு. ஆனால் வெளியே வந்தோடனே எல்லாத்தையுமே உடச்சிட்டார். என்னடா இப்படி பேசி வச்சிருக்காரு நம்மளை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான விஷயத்தை பேசி வச்சிருக்காங்கும் போது வருத்தமாக இருக்கும்ல. அந்த மாதிரியான ஒரு வருத்தம் தான். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் நைட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செல்லை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் வந்து பண்ணால் செல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அது எப்படிப்பட்ட வழினாங்க. முதல் நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தனியாக இருக்கும்போது நான் நிறைய யோசிப்பேன், வாழ்க்கையில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நான் தான் சொல்லியிருக்கலாம், நடப்பதெல்லாம் ஒரு நன்மைக்கே கடவுள் வந்து பண்ண ஒரு காரண காரியத்துக்காக தான் நம்ம இங்கே அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால நிறைய சிந்திப்போம் பிஸ்னஸ் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய எழுதுவேன். லெஃப்ட் ஹேண்டில் எழுதினேன். லெஃப்ட் ஹேண்டில் இதெல்லாம் வந்து பண்ண நான் லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதினேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் வந்து பண்ண ஹேண்ட் ரைட்டிங் பெருசாக நல்லா இருக்காது, ஏன்னா லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிறோம். ஸோ வந்து இதெல்லாமே நான் லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதினேன். இதெல்லாம் நான் ரைட் ஹேண்டில் எழுதினேன். ஸோ வந்து உள்ளே வந்து பண்ணேன், ஏன்னா என் ரைட் கை உடஞ்சிருக்கு, அதனால் ரைட் கையில் எழுத முடியாது, லெஃப்ட் ஹேண்டில் எழுதி பழகிக்கிட்டேன். எவ்வளோ நாளுங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியும். ஒரு முதல் நாள் யோசிக்க ஆரம்பித்தேன், 2ஆவது நாள் பாதி குறைஞ்சிது, 3ஆவது நாள் ரொம்ப கம்மி குறைஞ்சிது, 4ஆவது நாள்லாம் என்னால் இருக்கவே முடியல. நினச்சி பாருங்கள், நான் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. என்றைக்காவது ரெஸ்ட்டு கிடச்சா மட்டும்தான் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். மித்தபடி வந்து பாருங்கள் ஒரு மாதிரி சுண்டலி மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி வந்து பார்த்தா திடீர்னு எங்கேயாவது போய்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிற பையனை போட்டு ஒரு 4 செவத்துக்குள்ளே ரொம்ப சின்ன ரூம்குள்ளே அடிச்சிட்டாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, ரொம்ப சூசைடிக்கல் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஆனால் என்ன சூசைடிக்கல் தாட்ஸ் வந்தாலும் விட்டுறக்கூடாதுன்னே தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் அது ஒரு கட்டத்தை தாண்டி இல்லை, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்லாம் தோணும். பட் இருந்தாலும் வந்து பண்ணால் இல்லை வாசா விட்டுறக்கூடாதுன்னே தான் நினச்சிட்டு இருப்பேன். அப்படி ஏதாவது பண்ணிக்கணும்னாலும் அங்கே வந்து அப்படி பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. பட் அப்படி ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சாலும் நம்ம பண்ணிக்கக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, நான் சொல்கிறேன்ல, உள்ளே இருக்கிறவங்களாம் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா, நான் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம பசங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலிலாம் வருவாங்கள்ல, அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டதை விட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பீடிக்காகவோ ஸ்நாக்ஸ்க்காகவோலாம் கிடையாது, உண்மையான பாசத்தினால என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். மதிப்புமிக்க காவல்துறை ஐயாவும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எதை சொல்கிறேன், நீங்கள் வெளியே இருக்கிறவங்க வேறு, உள்ளே இருக்கிறவங்க வேறு. ரொம்ப என்னை ஒரு மாதிரி, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். உள்ள சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப சூசைடிக்கல் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அண்ணா கிட்ட வந்து பார்த்தா, ஆனால் எனக்கு ரொம்ப சூசைடிக்கல் தாட்ஸ் வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னது, வாசா நிறைய புக்கு படி, இல்லை எழுது வாசா. ஆனால் நான் ஆல்ரெடி எழுதிட்டு இருக்கேன். அப்போ புக்கு படினாங்க. அப்போ தான் இந்த மாதிரி புக்கு படிக்க முடியும்னு சொல்லி போய் புக்கு படிக்க ட்ரை பண்ணி, ஸோ அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படித்தேன். நம்ம ப்ரூஸ்லி அண்ணனோட புக்கு படித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி ஐயா எழுதின ஒரு புக்கை படித்தேங்க. அந்த புக்கோட பேர் கல்வனின் காதல்னு ஒரு புக்கு. ஸோ வந்து ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 6 நிமிடங்கள் மட்டும் வீட்டில் பேச முடியும். 6 நிமிடங்கள் தான், சரிங்களாங்க. ஆனால் ஒரு 3 பேர்த்துக்கிட்ட கூட ஸ்ப்ளிட் பண்ணி கூட பேசிக்கலாம். 2 நிமிஷமாக கூட ஸ்ப்ளிட் பண்ணி பேசிக்கலாம். ஆனால் அங்கேருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட நம்பர் மட்டும்தான் இருக்குது. மற்ற நம்ம அஜீஷோட நம்பரும் இல்லை, ஸ்வீட் பாப்பா என் மாமா பொண்ணோட நம்பரும் இல்லை. ஏன்னா ஸ்வீட் பாப்பா வந்து பார்த்தா அஜி கூட என்னை வந்து பார்த்துட்டு போகிறான், அம்மா கூட அப்பப்போ என்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸ்வீட் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்துட்டு என்ன மாமாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவங்க தினமும் அழுதுகிட்டே இருக்கிறது தான் வேலை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா நான் பயங்கர வேதனையில் இருக்கேன். என்னடா இது, பாப்பா கிட்ட எப்படி பேச போகிறோம், நம்பர் வேறு இல்லையேன்னு சொல்லி. அப்போ மறுபடியும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுறேன். எதுக்காகன்னா, என்னை பார்க்க அஜி வருவான்ல, அப்போ வந்து நம்பர் கேட்கலான்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்த வாரமும் வருது. அஜி மாப்பிள்ளையை பார்க்குறேன். மாப்பிள்ளை உன்னோட நம்பரும் ஸ்வீட் பாப்பாவோட நம்பரும் மட்டும் எழுதி கொடுறா, ஏன்னா எனக்கு நம்பர் வந்து ஏன்னா நம்ம எல்லாருமே மனப்பாடமாக வச்சுக்க மாட்டோம் இல்லைங்க. இத்தனைக்கு வந்து பண்ணால் நான் மனப்பாடமே பண்ணிக்க மாட்டேன். இப்போ வந்து ஒரு ரூட்டில் போகிறோம்னா சில பேரில் வந்து பாருங்கள், ஒரு வாட்டி போனாலே போதும்,
எத்தனை வாட்டி அந்த ரூட்டில் வந்தாலும் இந்த வழியாக போகணும் அந்த வழியாக போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் 10 வாட்டி 15 வாட்டி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பேன். 10 வாட்டி 15 வாட்டி ஒரு ரூட்டில் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டே ஞாபகத்தில் இருக்கும். மற்ற டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப்பில் பார்த்து போயிடும். ஃபோன் நம்பரும் அதே மாதிரி தான். நமக்கு இது ரொம்ப சின்ன வயசில் நம்ம மனப்பாடம் பண்ண நம்பர் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஸோ வந்து நம்பர் கொடுக்குறாங்க, அந்த நம்பரை டக்குன்னு அங்கேயும் உட்காந்து மனப்பாடம் பண்ணுற 2 பேரோட நம்பருமே மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் எங்கள் அஜிக்கிட்ட பேசியாச்சு, 2 நிமிஷம் அம்மாட்ட பேசியாச்சு, இன்னும் ஒரு 2 நிமிடம் ஸ்வீட் பாப்பாக்காக நான் வச்சுருக்கேன். சரிங்களா, இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு இவங்க 2 பேர்த்திட்டு பேசியாச்சு. இப்போ ஸ்வீட் பாப்பாக்கு கால் பண்ணுறேன்னா ஃபீல் ஆச்சு, ஐயோ இந்த டைமில் பாப்பா காலேஜில் இருப்பாளே, அவள் எப்படி எடுத்து பேசுவான்னு சொல்லி கால் பண்ணால் ஆஃப்லைன். நானும் வந்து பார்த்தா எப்படி அவள் ஆன் பண்ணுவா, ஏன்னா நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல ஆல்ரெடி, அஜய் வந்து சொல்லியிருப்பான் இப்போ தான் ஃபோன் எடுக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் எடுப்பான், அது வரைக்கும் இங்கே இருப்போம்னு சொல்லி நான் ஒரு ஓரமாக போய் நின்றுட்டேன். அங்கே உட்காரனா இடம் கிடைக்காது, நான் நின்றுட்டேன். ஸோ எல்லாரும் வராங்க, பேசுகிறாங்க போகிறாங்க. நான் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வாங்குவேன், மறுபடியும் ட்ரை பண்ணுவேன், அதாவது லேப்டாப் சிஸ்டமில் ஃபோன் வாங்குவேன், மறுபடியும் ட்ரை பண்ணுவேன், ஃபெயிலியர், ஆஃப்லைன். கரெக்டாக ஈவினிங் 5 மணிக்கு காலேஜ் முடிச்சு வருவாங்க. ஆனால் அந்த ஈவினிங் 5 மணி 4 மணிக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஃபோன் இது க்ளோஸு என்ன அனுப்பிச்சி விட்டாங்க. நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்வீட்டு பாப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கால் மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. எதனால் எப்படி நான் வந்து அவங்களுக்கு கால் வந்திருக்குது தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க நமக்கு கால் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்னா, அடுத்த நாள் வந்து மறுபடியும் நான் அதே மாதிரி ட்ரை பண்ணுவேன். அதனால் மறுபடியும் அடுத்த நாள் வந்து ஃபோன் பேசலான்னு சொல்லி மறுபடியும் வந்து வெயிட் பண்ணும்போது கொஞ்சம் இவங்களெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள முடிக்கிறாங்க. அதுவே ஒரு 11, 12, 1 மணி பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன விடுறாங்க. நான் கால் பண்ணுறேன், பாப்பாவுக்கு லைன் போயிடுச்சு, ரிங்கிங்னு வந்துச்சு. ஸ்வீட் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் இருந்தாங்க. ஆனாலும் 2 நிமிஷம் பெருசாக பேச முடியல. பாப்பாவுக்கும் தெரியல 2 நிமிஷம் தான் பேச முடியும்னு சொல்லி. ஸோ வந்து டக்குன்னு எடுத்தாங்க. பாப்பாவை பார்த்தேன், சந்தோஷப்பட்டேன். என்னடி எப்படி இருக்க, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் பேசுகிறேன். எனக்கு ஒரே வருத்தம். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன விஷயம்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பண்ண வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணும்போது டிபி வேறு, அடுத்த நாள் டிபி வேறு. நான் இவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கேன். என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டெல்லாம் வச்சுட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறான். ஃபீலிங் தான், ஆளாலும் அப்படியே மூஞ்சியில் பழிச்சுன்னு இருக்கு. எனக்கு ஐயோ என்னடி இப்படி இருக்க அப்படின்லாம் கேட்டுக்கு ஒரு மாதிரி கலாச்சி. ஏன்னா அவங்கள வந்து பண்ண வருத்தம் பண்ணிக்கிறேன். அவ்வளோ ஆனாலும் வருத்தத்தில் இருந்தாங்க. பட் எங்கள் மாமா எப்படி எல்லாத்தையும் தாங்கி வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பாப்பா கிட்டே ஃபோனை வச்சுட்டேன். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் 2 நாள் மறுபடியும் எப்படா ஃபோன் பேசுகிறேன். ஏன்னா பாப்பா வந்து பார்த்தா கோயம்புத்தூரில் இருக்காங்க, அங்கேருந்து வந்து பார்க்க முடியாது, அங்கேருந்து வரவே முடியாது. ஏன்னா வீட்டில் என்ன எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வீட்டில் வந்து பார்த்தா அவள் போய் சொல்லிட்டு வர்றதையும் நான் விரும்ப மாட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை நான் என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து என்னை பார்த்துட மாட்டாளான்லாம் நான் நினைப்பேன். எப்போவுமே அஜிமா அப்படி தான் வருவான். அப்பப்போ எங்கள் அம்மா வருவாங்க. நான் அம்மாகிட்ட சொல்லிவிடுவேன், அம்மா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வராதிங்க. அது இதை நான் சொல்கிறதுனால அஜிமா பிள்ளைக்கும் எங்கள் அம்மாக்குள்ளேயும் ஒரு சண்டை. அதுக்கப்புறம் வந்து இந்த பெயில் விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கும்போது எனக்கு பெயில் கிடச்சிருமாம்னே வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டே இருப்பேன். எப்போவுமே மற்ற சிறைவாசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயில் கிடச்சிருச்சா கிடைக்கலையா அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் சப்போஸ் ஆர்டர் கிடச்சிருச்சுன்னா உள்ளே தெரிஞ்சிடும். ஆர்டர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை பார்க்கக்கூட ஒரு வாரம் கழிச்சு நம்மளை பார்க்க வருவாங்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து என்னென்னா, நமக்கு பெயில் கிடச்சிதா கிடைக்கலன்னா அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்லேயே தெரிஞ்சிடும். ஏன்னா நான் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக படிப்பேன். ஏன்னா உள்ளே இருக்கோம் இல்லைங்க, வேறு என்னங்க பண்ண முடியும். ரொம்ப கஷ்டங்க, மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனைகள் இருக்கும். எனக்கு புக்ஸ் எல்லாம் நிறைய படிக்க பிடிக்கும், ஸ்கூல் டைம்ஸில் படித்தது. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணால் நியூஸ் பேப்பர் இருக்குன்னு சொல்லி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அதில் வந்து டிடிஎஃப் பசங்க பெயில் கிடச்சிருக்கா பெயில் கிடைக்கலையா அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ உள்ளேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய தவறான விஷயம், இந்த கே செக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது, எனக்கு எதுவும் நடந்தது கிடையாது. ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்குன்னு வந்து யாரும் என்கிட்ட சொன்னது கிடையாது. அதனால் எனக்கு எதுவும் தெரில. ஆனால் வந்து டவரில் கூப்பிட்டு போய் அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யாரையும் கூட்டு போய் அடிச்சு நான் பார்த்தது கிடையாது. ஆனால் டவருக்கு கூட்டு போய் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கக்கூடிய இந்த அராத்து பண்ணிட்டு நான் தான்டா கெத்து அப்படின்னு சொல்லி ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இல்லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபாடு. அதாவதுங்க நம்ம ஃபர்ஸ்டே வந்து சொன்ன இந்த பெப்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், அது வந்து அந்த ஒரு ஸ்டைல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணது யாருன்னு வந்து பண்ணால் ஃபாரின் பீப்புள்ஸ், நைஜீரியன் பீப்புள்ஸ் தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் உள்ளே கேள்விப்பட்டதை சொல்கிறேன். நைஜீரியன் பீப்புள்ஸ் தான் இந்த மாதிரி பெப்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்படிலாம் எட்டு வந்திருக்காங்க. அப்புறம் மாட்டி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து தான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. பால் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது உள்ளே. ஸோ வந்து பால் அடிப்பாங்கன்னா எப்படின்னாங்க, உள்ளே வந்து பண்ணால் இல்லீகல் ஸ்டஃப்பை வச்சு கிஞ்சாலாம் வச்சு அதை வந்து ஒரு பால் மாதிரி சுருட்டி லைட்டர்லாம் வச்சு பீடி சிகரெட்லாம் வச்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீசுவாங்க. இவங்க வந்து பண்ணால் நைட்டு வந்து எல்லாம் ரொம்ப பின் ட்ராப்பாக இருக்கும்.
எங்கேயாவது சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டில் பால் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இவங்க போய் எடுத்துப்பாங்க. அடுத்த நாள் அந்த இடத்த போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. பட் இந்த மாதிரி காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. என்ன தப்பு பண்ணாலும் மாட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பால் விஷயத்தை கண்டுபிடிச்சி பால் விஷயம் பண்ணவங்களெல்லாம் டவர் கூட்டு போய் அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தவறும் வந்து உள்ளே வந்து பண்ண முடியாது. இந்த ஒரு மொமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசியே ஆகணும். நான் எப்படிப்பட்ட பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லவ்வபிளான பர்சன். என்கிட்ட வந்து நிறைய லவ் இருக்கும். பாசத்துக்காக சின்ன வயசில் ரொம்ப ஏங்கின பையன். ரொம்ப 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 ஏங்கின பையன். அதனால நான் எல்லாத்துக்கிட்டையுமே பாசம் காட்டுவேன். என்கிட்ட பாசம் யாராவது காட்டிட்டாங்கன்னா அப்படி டபுள் 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்பை கொடுக்கக்கூடிய ஆள். நான் இவ்வளோ அன்பு கொடுக்குறேன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் அஜிமாப்பில் அப்படி கிடையாது. அவன் வந்து எவ்வளோ அன்பு வச்சிருக்கான்னு சொல்லி அவன் எக்ஸ்பிரஸே பண்ணது கிடையாது. ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு வாட்டி கண் கலங்குவான். மாப்பிள்ளை நீ வரணும் மாப்பிள்ளைங்கும் போது நான் உடஞ்சி போயிடுவேன். ஏன்னா எப்படி பார்த்த மாப்பிள்ளையே நம்ம இப்படி பார்க்குறோமே. ஆனால் நான் ஸ்ட்ராங்காக தான் பேசுவேன். மாப்பிள்ளை கவலைப்படாத, நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னாலும் அவன் கண் கலங்கிடும். அவன் கண் கலங்கினதெல்லாம் என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தினமும் நியூஸ் பேப்பர் பார்ப்பேன். ரிஜெக்ட்னு வரும். திடீர்னு பார்த்தா பைக்கு எரிக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதில் நான் ஆல்ரெடி உள்ளே இருக்கேன். அப்போ எனக்கு இந்த நியூஸ் வரும்போது எனக்கு இன்னும் எவ்வளோ மன உடைச்சல். ஆல்ரெடி மன உடைச்சலில் இருக்கேன். உள்ளே அவ்வளோ கொடுமையாக இருக்குங்க. உள்ளே ஆல்ரெடி அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். அப்போ வந்து பார்த்தா பைக் எரிக்கணும் அப்படின்னா இன்னும் நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன். அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன். இன்னும் அஜிமாப்பிள்ளையை பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட மாட்டேனா, நமக்கு பெயில் கிடச்சிடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழி இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு எதுக்காக கூப்பிடுவாங்கன்னா, அதாவது ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் மதிப்புமிக்க காவல்துறை நாங்கள்லாம் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு எதுக்காக கூப்பிடுவாங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காக கூப்பிடுவாங்க. பெயில் கொடுக்குறதுக்காக கூப்பிடுவாங்க. நான் நினச்சிட்டு பெயில் தான் கொடுக்க போகிறாங்கன்னு பயங்கர சந்தோஷமாக டக்குன்னு எல்லாரும் என்ன கேட்குறாங்க, என்ன வாசம் அங்கேருந்து கூப்பிட்ருக்காங்க. அது எதுவும் சொன்னாங்க, அதுக்கு பேர் மறந்துடுச்சு. என்ன வாசம் அங்கேருந்து கூப்பிட்ருக்காங்க, பெயிலான்னு சொல்லி அங்கேருந்து கேட்டாங்க. நான் அங்கேருந்து வேகமாக போகிறேன். பெயில் கிடச்சிருச்சா, என்ன ஆயிடுச்சு, ஏதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பல எதிர்பார்ப்புகளோடு போகிறேன். சார் கூப்பிட்டீங்களாமே சார் அப்படிங்கும்போது வா வாசா இங்கே உட்காரு அப்படின்னாங்க. போனேன், உட்காந்த, மனசை தளர விடாத, நீ எதுக்கும் கவலைப்படாத வாசா, இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா இதுன்னு சொல்லி உன்னோட லைசன்ஸ் கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்களே. எங்கள் ரத்தத்தில் ஊர்ன விஷயங்க பைக்கிங்குங்கிறது. உண்மையாக ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் நான் பைக் எடுத்ததே கிடையாது, ரைட் போனதே கிடையாது. நான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க, யாரும் ஸ்பீடிங் பண்ணாதீங்க, ஸ்பீட் கில்ஸ்ன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே நான் உண்மையாகவே அறிவு சொல்லக்கூடிய ஆள் தான். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஃபுல்லாக பார்க்காம இப்போ பாருங்களேன், இந்த ஜெயில் விளாகில் நம்ம வந்து இந்த சேர் புதுசாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மட்டுமே நம்ம பேசியிருந்தோமா. இப்போ இதை மட்டுமே கட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயில் பற்றிலாம் பேசுனதை போட்டாங்கன்னா இந்த பையன் என்ன சந்தோஷமாக ஆடிட்டுருக்கான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நமக்குள்ள இருக்கிற வழி தெரியாது. அது ஏன் அப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சின்ன வீடியோஸ், அதாவது சின்ன கட் பண்ண வீடியோவை மட்டும் பார்த்துட்டு நம்மளை பற்றி ஜட்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் கொடுத்தாங்க. நான் நினச்சிட்டேன் ஒரு 6 மாதம் கேன்சல் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மனசு உடைஞ்சு அதை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது தாங்க ஷாக்கு. 10 வருஷம் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் மனசு உடைஞ்சு போயிட்டு கண்ணெலாம் வந்து பண்ண தண்ணி தேங்கிடுச்சு. என்னால் சிக்னேச்சர் போட முடியல. சிக்னேச்சர் போடுற இடத்துல வந்து பண்ண ஒரு ட்ராப் வந்து விழுகுது. அவங்க வந்து பண்ண மறுபடியும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்க, மறுபடியும் கையெழுத்து போட சொல்லி. நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. நீங்கள் சிக்னேச்சர் போடலைன்னா நீங்கள் சிக்னேச்சர் போட்டு தான் ஆகணும். இந்த சிக்னேச்சர் வந்து பண்ணால் உங்களோட நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் ரூமில் வந்து பண்ண ஒட்டிடுவோம். அது கொஞ்ச நாளில் வந்து பண்ண இதாகும் அதாகும்னு நிறைய சொன்னாங்க. நான் இல்லைங்க, முடியவே முடியாது, என்னோட லாயர்ஸோட இது இல்லாமல் முடியவே முடியாதுன்னு அப்புறம் ரொம்ப பேசி அப்புறம் ஹை அஃபீஷியல்ஸில் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பண்ண சிக்னேச்சர் போட்டேன். அந்த இடத்துல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னாங்க, ஐபிசி இந்தியன் பீனல் கோட் இப்போ வந்து பிஎன்எஸ்ன்னு மாற்றிட்டாங்க. நம்ம சட்டமே தப்பு செய்கிறவனை திருத்தணும் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தப்பு செய்கிறவனை தண்டனை கொடுத்து திருத்தணுங்கிறது தான். தப்பு செஞ்சவனோட வாழ்க்கையே அழிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு 10 வருஷம் லைசன்ஸுங்க. என் வாழ்க்கை எங்கே நினச்சி பாருங்கள். உங்களோட லைஃப்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? தினமும் என் அம்மாவை பார்ப்பேன் வாசா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். தினமும் என் ஆளை பார்ப்போம் வாசா, அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். தினமும் என் குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவோம் வாசா, அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம்னா 10 வருஷம் இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது. 10 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வழி தான். ரொம்ப வேதனைப்பட்டேன். ரொம்ப 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 வேதனைப்பட்டேன். அந்த மாதிரி வேதனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஆல்ரெடி வந்து பார்த்தா உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கோம், பல ஸ்ட்ரெஸ்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைசன்ஸ் கேன்சல் ஆகுது, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அப்புறம் வந்து பண்ணால் ரிஜெக்ட் ஆகுது, அது ஒரு ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி வந்து பண்ண பல ஸ்ட்ரெஸ்ஸு. என்றைக்கு வந்து லியோ படம் ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனு நாள் அப்படிம்பாங்க. நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து நிற்கிறேன். அப்போ வந்து நம்ம ஆளுங்க 2 பேர் வராங்க. யார்? அஜியும் அருணும் வராங்க, லியோ டிஷர்ட் போட்டுக்கிட்டு. ஆனால் இந்த இடத்துல யாரும் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிடாதீங்க. என்ன வசதி உள்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்க படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்வீட் பாப்பாவே வந்து பண்ண பொட்டு வச்சுட்டு அழகாக டிபியில் மாற்றிட்டு தான் இருந்தாங்க. அப்படி கிடையாது.
அதாவது வந்து பார்த்தா அன்றாட வாழ்க்கையே நான் வாழுங்கடான்னு தான் சொல்லி திட்டினேன். தினமும் நீ விளாக் போடு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீ விளாக் போடு, நான் உள்ளே இருக்கேன்னு சொல்லி நீ உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கக்கூடாது. உன் வேலைகளை தினமும் நேராக பாரு, உன் வேலைகளை தினமும் பாரு, அம்மாவை பாரு, அப்பாவை பாரு, எங்கள் அம்மா கிட்ட பேசு, என்னை வக்கீலை பாரு, உன் ஆள்கிட்ட பேசு, அதே மாதிரி எப்படி வெளியெடுக்க முடியும்னு பாரு, நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோமே அந்த பிஸ்னஸை பாரு, இப்படியே தான் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி உன்னோட வேலையை பாருங்கும்போது அஜய் மாப்பிள்ள படம் பார்த்துட்டு வந்தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு தானே வந்தேன் அப்படிங்கும்போது, இல்லை மாப்பிள்ள இல்லை மாப்பிள்ள எனக்கு ஒரே நட்டிப்பு, உண்மையை செல்லு அப்படிங்கும்போது அஜய் இவன் அருண் கேட்டேன், மாப்பிள்ள நான் அப்போவே சொன்ன மாப்பிள்ள டிஷர்ட் போட்டு போவானா அவன் கண்டுபிடிச்சிடுவான்னு, இவன் தாண்டா கேட்கல அப்படின்னு சொல்லி அவன் கம்ப்ளைண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சிரித்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் அங்கே பேசின விஷயங்கள், நாங்கள் சிரித்த விஷயங்களே நினச்சிக்கிட்டே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த சின்ன டைமில் வந்து பண்ணால் நாங்கள் என்னதான் சிரித்து பேசிக்கிட்டாலுமே மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனைகள் எங்கள் 2 பேத்துக்குமே இருக்கும். எங்கள் அம்மா வந்து பார்த்தாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து பண்ண அந்த வேதனை இருக்கும், எனக்கு அந்த ஒரு வேதனை இருக்கும். நான் வந்து எங்கள் அம்மா கிட்டே உள்ளேருந்தே வந்து பண்ண நான் சொல்லுவேன், அம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கம்மா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நடப்பதெல்லாம் நன்மைக்கு. எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தா பெருமாள் மேலே ஒரு பெரிய பக்தி இருக்குது. ஸோ என்னோட உண்மையான ஃபுல் நேமே வந்து பார்த்தா வைகுந்தவாசன். பெருமாளோட இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தா வைகுந்தவாசன். அந்த பேர் தான் வந்து பார்த்தா எங்கள் வீட்லேயே வச்சுருக்காங்க. ஸோ வந்து நான் சொல்லுவேன், நம்ம பெருமாள் சாமி நம்மளை கைவிட மாட்டாங்கம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படிம்பேன். அஜய் மாப்பிள்ளைகிட்டையும் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு தான் இருப்பேன். ஸோ டிடிஎஃப் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. எந்த ஒரு போலீஸ் கேஸ் ஏதாவது ஒரு சண்டைக்கு கூட நீங்கள் போகாதீங்க. யாராவது வந்து பார்த்தா உங்கள் கூட சண்டைக்கு வந்தாலுமே நீங்கள் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு அவாய்ட் பண்ணிப்போங்க. அதுதான் நம்ம லைஃபுக்கு வந்து ஏன்னாங்க அவங்க வந்து பண்ண போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க மேலேயே தப்பு வச்சுட்டு நம்ம மேலே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளை தான் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதனால் அது நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்களேன் வந்து பண்ண எனக்கு லைசன்ஸ் இல்லை, பாஸ்போர்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க. பாஸ்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க. ஸோ அடுத்தடுத்த ஷூட்டுக்கு போகிறதுக்கு ஆகட்டும், இப்போ ஸ்பைன் ஃப்ராக்சருக்கு வந்து பண்ண ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணால் எனக்கு அப்ராடில் போய் பண்ணணும். ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எப்படியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், அப்ராடில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த வழியோடு என்னால் இருக்க முடியாதுங்க. நம்மளோட ஐபிஎல் இந்தியன் பீனல் படத்தில் வந்து பண்ண நிறைய ஸ்டன் சீன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டான்ஸ் ஆடும் போதே வந்து பண்ணால் ஃப்ளோர் மூமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் வந்து பண்ணால் பயங்கர வலிக்கும். ஆனாலும் வந்து பண்ண நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பண்ண போக வலி கம்மியாகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஃபுல்லாக இதை வந்து முடிக்கணும் இல்லைங்க. பழைய மாதிரி கிட்டத்தட்ட 39 மணி நேரத்தில் 3500 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ என்னால் வந்து பண்ண ஒரு 100 கிலோமீட்டர் கூட போக முடியாது. முன்னாடி இருந்த கண்டிஷனுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் கூட என்னால் போயிருந்திருக்க முடியாது. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு 50 கிலோமீட்டர் நான் போவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் அது 3500 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டராக மாற்றணும் இல்லைங்க. தயவு செஞ்சு எந்த பிரச்சனைக்கும் போகாதீங்க. பைக்கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா சேஃபாக ஓட்டுங்க. பைக்கிங்கிறது ஒரு ரோட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேஞ்சர் இருக்குது. பார்த்து சேஃபாக போங்க. ரைடிங் கியர்ஸ் போடாமல் பைக் எடுத்துகிட்டு வெளியே போகாதீங்க. வீண் சண்டைக்கு போகாதீங்க. உங்களுக்கு என்னதான் கோவங்கள் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு உங்கள் ஃப்ரெண்டு சண்டைக்கும் போகாதீங்க. போதை பழக்கம் வேணாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த போதை பண்ணாமல் இருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 50% குற்றங்கள் கம்மியாகும்னு. தயவு செஞ்சு அந்த போதை பழக்கம்லாம் பண்ணாதீங்க. ஸோ உள்ளேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா பல ட்ரக் கேசஸை பார்த்துருக்கேன். மெத்தப்பைன், கஞ்சா, மாத்திரை, அதுக்கப்புறம் கொக்கைன், அதை மாதிரியெல்லாம் அதெல்லாம் வந்து பண்ண ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இந்த மெத்தப்பைன் யூஸ் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்துட்டா எப்படி ஆகிடுவாங்கன்னா, இந்த மெத்தப்பைனுங்கிறது நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து ட்ரக் மாதிரி எடுப்பார். ஒரு பல்ல ஒரு கல்கண்டு கடிச்சு ஒரு ட்ரக் மாதிரி எடுத்துருப்பாங்க. பட் அது ரியல் லைஃப்லலாம் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது போடுறது, அதை யூஸ் பண்ணுறதுனால சுறுசுறுப்பாகவே இருக்கும், தூக்கமே வராது அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உள்ள இருக்க சிறைவாசிகள் சொல்லி. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல அது ஒரு சைடு எஃபெக்டை வந்து உருவாக்கிடும். எந்த மாதிரியான ஒரு சைடு எஃபெக்டை உருவாக்கும்னா, என்னடா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த ட்ரக் அடிக்ட் கேட்டோம்னா, அது ட்ரக் அடிச்சு உங்களோட மூளையவே மந்தப்படுத்திடும். அது எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக்கி இருக்கோ அந்த அளவுக்கு உங்களை மந்தப்படுத்திடும். எப்படா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க இருந்துட்டு நல்லா இருக்கேன் அப்படி ஸ்லோ மோஷனில் ஆக்கி விட்டுரும். ஆர்டிஃபிஷியலாக எது எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து பண்ணால் உடம்புக்கு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்டும் தீங்கும் விளைவிக்கும். பார்த்து பத்திரமா இருங்க. நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் வந்து பண்ண இந்த ட்ரக் மூலியமாக கெட்டு போயிட்டுருக்காங்க. தயவு செஞ்சு இதை நம்ம கட்டுப்படுத்துவோம். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் இது கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா ஒரு ஸ்கூல் பையனுக்கு தெரியுது எங்கே கஞ்சா கிடைக்குதுன்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய சர்வே எடுத்து ஸோ இந்த ஒரு கஞ்சாவை வந்து பண்ண முற்றிலும் ஒழிக்கணும். அதுக்கப்புறம் இந்த டேப்லெட்டு, இந்த மெத்தப்பைனு, இந்த கொக்கைனு, மெத்தப்பைனுங்கிறதெல்லாம் ரொம்ப பணக்காரங்க எடுக்கிறது. ஆனால் நார்மல் பீப்புள் வந்து பண்ணால் ஒரு கஞ்சாவையும் சரக்கையும் வந்து பண்ண அஃபோர்ட் பண்ண முடியும். இதெல்லாம் ஒழிக்கணும்னு நான் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். நம்ம மதிப்புமிக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்டையும் காவல்துறைகிட்டையும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, தயவு செஞ்சு இந்த போதை பழக்கங்களை நம்ம ஒழிப்போம். நம்ம நிறைய அவேர்னஸ் கொடுப்போம். நான் அவேர்னஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். என் கூட நீங்களும் ஜாயின் பண்ணி நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணுவோம். இளைஞர்களை வந்து பண்ணி இந்த மாதிரி தவறுதலாக போகிறதுலேருந்து நம்ம காப்பாற்றுவோம். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு டிடிஎஃப் நிறைய விஷயங்கள் பேசியிருந்திருக்கோம்.
இதை விட பயங்கரமான விஷயங்கள்லாம் அடுத்த பாட்டில் நம்ம பேச போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பீடி விஷயத்தை பற்றி, அதுக்கப்புறம் பாத்ரூம் விஷயத்தை பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. பட் நம்மளால் யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் வராது, நீங்கள் கவலைப்படாதீங்க. பீடி பற்றி இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சிஸ்க்கெலாம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பண்ண ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். அன்டிடியூஃப் 2 விஷயத்த முக்கியமாக சொல்லணுங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 1ல் சொல்லியிருந்திருப்போம். ஸோ வந்து ஒரு ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் நினைக்கிறேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 2 நாள் ட்ரை பண்ணிங்க, எடுக்க முடியல. 3ஆவது நாள் தான் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அந்த ஸ்கேன் எடுக்கும்போது முருகா அப்படின்னு சொன்னேன். அங்கே இருந்த காவல்துறை ஐயாவோட பேர் முருகன் நினைக்கிறேன். 3 ஸ்டார் பக்கம் இல்லை 2 ஸ்டார் பக்கம் இருந்துச்சு. ஒன்று அவர் எஸ்ஐயாக இருப்பார், இல்லை இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க. அண்ட் வந்து நான் சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது வந்து பண்ண சில கமெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் இருக்குது. பட் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மேபி இந்த பையன் போய் சொல்லுவான்ப்பா, அது எப்படி இந்த பையன் எடுத்துகிட்டு போன கிருஷ்ணர், அவரோட வண்டி ஓட்டிகிட்டு போன ஒரு பேரும் கிருஷ்ணர். அதே மாதிரி ஒரு ஜெயிலுக்குள்ளே யார் இருப்பா, அந்த இடத்துல இப்படி சர்ச்சு, மசூதி, அதுக்கப்புறம் சிவன் சிலையை எப்படி உடஞ்சி வச்சுருப்பாங்கலாம் நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. டிடிஎஃப் இது வந்து ஒரு சோஷியல் மீடியா. அண்ட் வந்து நம்ம வீடியோவை கொஞ்சம் பேர் பார்க்க போகிறது இல்லை, கடவுள் அன்பாலையும் நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் பல லட்சம் பேர் பார்க்க போகிறாங்க. இன்க்ளூடிங் போலீஸும் சரி, உள்ளே போயிட்டு வந்த சிறைவாசிகளும் சரி, பொதுமக்களும் சரி, மீடியாஸும் சரி. அப்படி இருக்கும்போது நான் பொய் சொன்னால் மாட்டிக்க மாட்டேனாங்க. அதனால் இப்போ இல்லைங்க, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பொய் சொல்லாமல் தான் இருக்கோம், பொய் சொல்லவும் முடியாது. ஸோ அதே மாதிரி அந்த அண்ணன் பேர் முருகர் தான். யார் நம்ம ஸ்கேனுக்கு நம்ம கூட வந்த ஒரு பேர் முருகர் தான். அண்ட் வந்து அன்றைக்கி வண்டி ஓட்டிகிட்டு போன ஒரு பேர் கிருஷ்ணர் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதுக்கு, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அண்ட் வந்து இன்னொரு விஷயங்க, நம்ம வந்து கல்வனின் காதல் பற்றி பேசணும்ல, அதுக்கப்புறம் அப்படியே பேச முடியாமல் போயிடுச்சு. கல்கி ஐயா எழுதின ஒரு புக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே படித்தோம். அந்த புக் பேர் வந்து பண்ண கல்வனின் காதல். ரொம்ப எமோஷ்னலான புக்கு. என்னால் ஃபுல்லாக முடிக்கவே முடியல. நான் எமோஷ்னலாக வீக்கான பர்சன் கிடையாது. நான் ரொம்ப எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்கான பர்சன் தான். பட் இருந்தாலுமே சின்ன வயசுலேருந்தே இந்த பிரேக்கப் ஸ்டோரி, யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியெல்லாம் தாங்கிக்க முடியாத ஆள். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா அந்த கல்வனின் காதல் அவங்க லவ்வியை உடைச்சி உருக்கி ஒரு மாதிரி நிலகுலியை வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. சின்ன வயசில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாம்பு படங்க, பச்சை பாம்பு வெள்ளை பாம்பு இருக்கும். அதில் வந்து பார்த்தா பச்சை பாம்பு வந்து பார்த்தா ஒரு மனுஷனை லவ் பண்ணோம். அது போதி தர்மர் வாழ்ந்த ஊர் அப்படின்னு சொல்லி கூட ஒரு படம் வரும். அந்த படத்தோட பேர் என்னடா எனக்கா தெரியுமா? வெள்ளைப்பாம்பு தான் லவ் பண்ணுமா? க்ரீன் பாம்பு வந்து வவ்வாலை தான் லவ் பண்ணும். ஸோ அந்த யாராவது தெரிஞ்ச சன் டிவியில் போடுவாங்க. ஆக்சுவலி என்னென்னாங்க, அவங்களுக்குள்ளே நடந்த பிரேக்கப்பு, அந்த பொண்ணை பிடிச்சி அரைச்சிருவாங்க. நாகினிலாம் கிடையாது, நாகினியாம்ல. அதை பார்த்தே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது அப்போ வந்து நான் சின்ன த ஒயிட் ஸ்னேக்கா இல்லை வேறு ஏதோ ஸ்டோரி பேர். ஸோ அந்த ஸ்னேக்னே வராது. அந்த படத்தை பார்த்தே நான் அப்போ சின்ன பையன், அந்த படத்தை பார்த்தே கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் ஃபீல் பண்ண பையன் நான். அப்படி இருக்கும்போது கல்வனின் காதல் வந்து பண்ணா ஆல்ரெடி நான் ஜெயிலில் இருக்கேன். அந்த சேட் ஸ்டோரியை கேட்டு நான் ரொம்ப சேட் ஆகிட்டேங்க. ஓகே டிடிஎஃப்ஸ், வந்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து பண்ணால் அடுத்த பாட்டில் நம்ம பேசுவோம். நன்றிங்க. டாடா பை பை, டேக் கேர். வேகமாக சேர்ப்போங்க. மை ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பை டிடிஎஃப். லவ் யூ. மிஸ் லாட்ஸ் பார்த்து பத்திரமாக சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.